தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரையில் 3 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. இதுல 2வது நாளான இன்று பாலமேட்டில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி. இது பாலமேட்டில் நிரந்தரமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த வாடிவாசல், இது மஞ்சமலை ஆற்றில் இந்த வாடிவாசல் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த வாடிவாசல் வழியாகத்தான் காளைகள் களமிறக்கப்பட இருக்கின்றன. 7 மணிக்கு போட்டிகள் தொடங்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்தில் மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்த பிறகு அவர்கள் முன்னிலையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு பிறகு இந்த சரியாக 7 மணிக்கெல்லாம் காளைகள் களமிறக்கப்பட்டு வீரர்களும் களமிறக்கப்படுவார்கள். பல்வேறு சுற்றுகளாக இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இங்க பார்க்கலாம் பரிசு பொருட்கள். சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும், அதே போல சிறந்த காளையாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த காளையினுடைய உரிமையாளருக்கு ஒரு காரும் வழங்கப்படுகிறது. அதே போல ஏராளமான பரிசு பொருட்கள். இருசக்கர வாகனம் 2வது பரிசாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2வது பரிசு சிறந்த காளைக்கு பசுமாடு, கன்றுடன் கூடிய பசுமாடு வழங்கப்படுகிறது. சைக்கிள் ஏராளமான சைக்கிள் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த மாடுபிடி வீரருக்கும் சிறந்த காளைக்கும் சைக்கிள்கள் எல்லாம், அதாவது ஒவ்வொரு சுற்றிலும் சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த காளைகளுக்கும் வீரர்களுக்கும் இந்த சைக்கிள் எல்லாம் கொடுக்கப்படுவதற்கும், அதே போல பீரோ, கட்டில், மெத்தை, சேர் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு 10க்கும் மேற்பட்ட சுற்றுகளாக இந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இங்க இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், இங்க பார்க்கலாம், இது ஆற்று படுகையில அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாடிவாசல். இது நிரந்தரமாக இந்த வாடிவாசல் இங்க தான் இருக்கு, மஞ்சமலை ஆற்றுல. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் இருந்து பார்க்கக்கூடிய வகையில இந்த வாடிவாசல் அமைந்திருப்பதுதான் இதனுடைய சிறப்பு. பார்க்கலாம் எந்த அளவிற்கு பார்வையாளர் மாடம் மற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியிலோ அல்லது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியிலோ வைக்க முடியாது. அது குறுகலான பகுதி. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவுல ஒரு ஆற்றினுடைய படுகை என்பதனால இங்க 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பார்க்கக்கூடிய வகையில இந்த பார்வையாளர் மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல முக்கிய விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கான மாடமும் இந்த பகுதியிலே இருக்கும். பாருங்க, முக்கிய விருந்தினர்கள் வந்தால் இங்கே அமர்ந்து பார்க்கலாம். அதே போல பார்வையாளர்களுக்கான மாடம் இந்த பகுதி 2 பகுதியிலுமே அமைக்கப்பட்டிருக்கும். அதே போல இந்த பாலமேடு சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆற்றின் கரையோடம் இருக்கக்கூடிய நிறைய வீடுகளிலிருந்து பொதுமக்கள் பார்ப்பார்கள். எனவே அளவுக்கு அதிகமாக பொதுமக்களை வீடுகளின் மீது ஏற்ற வேண்டாம் என்று காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவற்றை கண்காணித்து அதிக எண்ணிக்கையில வீட்டினுடைய மேற்கூரையின் மீது யாரும் ஏறுகிறார்களா என்பதை கண்காணித்து அவர்கள் கீழே இறக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2000த்திற்கும் மேற்பட்ட போலீசார், மதுரை மாவட்ட காவல்துறையினர் இதற்கான பாதுகாப்பு பணியில அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்தும் கூடுதலாக காவல்துறையினரை வரவழைத்து அதற்கான பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல காளைகளுக்கு காயம் ஏற்பட்டாலோ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டாலோ அங்கே உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று நிற்கிறது, பார்க்கலாம். காளைகளுக்கு எதுவும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக கொண்டு சென்று இங்கேயே அதற்கான அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கால்நடை மருத்துவர்கள் எல்லாமே இந்த பகுதியிலே முகாமிட்டிருக்கிறார்கள். அங்க உடனடியாக சிகிச்சை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியிலும் எந்த விதமான உயிரிழப்பு இல்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. அதே போல இன்றைய தினமும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படுவதாக தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர். அதே போல தீயணைப்பு துறையினர் இங்க இதற்காக மருத்துவ குழுவினர் தயார் நிலையில, யாருக்கும் காயம் ஏற்பட்டால் உடனடியாக அவர்களை மீட்பதற்கு மருத்துவ குழுவினர் இந்த இடத்திலேயே தயார் நிலையிலே இருப்பார்கள். அதே போல இந்த ஆள்மாறாட்டம் செய்து வரக்கூடிய நபர்களை கண்காணிப்பதற்கும் குழு இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து அந்த போட்டியிலே ஒரு சுற்றுக்கும் 50 வீரர்கள் வீதம், 50லிருந்து 60 வீரர்கள் வரை களமிறக்கப்படுவார்கள். அப்பொழுது களமிறக்கக்கூடிய வீரர்களுடைய எண் 1லிருந்து 50, அதற்கு பிறகு 2வது சுற்று 50லிருந்து 100 என்ற எண்ணிக்கையில் தான் இருக்கப்படும். அதுல ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு நிற ஜெர்சியை அணிந்திருப்பார்கள். எனவே அந்த வீரர்களுடைய வேற சீருடையில ஏதோ மாற்றம் இருந்தாலோ அல்லது போலியாக இருக்கக்கூடிய ஏதோ நம்பரிலே மற்றொரு நபரும் அந்த சீருடை அணிந்து வந்தாலோ கண்டுபிடித்து அவரை வெளியேற்றி விடுவார்கள். ஒரு சுற்றிலும் சிறப்பாக காளைகளை பிடிக்கக்கூடிய வீரர்கள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்று அவர்கள் அடுத்த சுற்றுக்கு அவர்கள் விளையாட அனுமதிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த சுற்றுக்கு பிறகு அவர்கள்
இறுதிச் சுற்றில் வந்து பங்கேற்கலாம். இப்படி அதிக எண்ணிக்கையில் காளைகளை பிடிக்கக்கூடிய வீரருக்கு தான் இந்த கார் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காளைகள் 1000 காளைகள் வந்து இதுவரை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காளைக்கும் ஏற்கனவே வந்து தகுதி சான்று வழங்கப்பட்டிருந்தாலும் மருத்துவ குழுவினர் இதுக்கு வாடிவாசலுக்கு பின்னாடி புறவாடி என்பார்கள். அந்த புறவாடி பகுதியில் இந்த மருத்துவர் குழுவினர் இருப்பார்கள். அந்த மருத்துவ குழுவினர் முழுமையாக அந்த காளையை பரிசோதித்து களமிறக்குவதற்கு தகுதியானதா என்பதை பார்த்து விட்டதா அல்லது காளைக்கு எதுவும் உடல்நலம் குன்றியிருக்கிறதா என்ற பல்வேறு ஊர்களில் இருந்து காளைகள் எல்லாம் வந்து கொண்டு வரப்படும். அந்த காளைகள் எல்லாமே வந்து பின்னால் தான் நிறுத்தி வைப்பார்கள். நேற்று இரவிலிருந்தே கொண்டு வந்து நிறுத்தி இருப்பார்கள். இதற்கிடையில் எதுவும் அதற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பரிசோதித்து அதற்கு பிறகே வந்து அனுமதிப்பார்கள். அதன்படி 1000 காளைகள் தயார் நிலையில் இருக்கிறது. இந்த களம் காணக்கூடிய வீரர்களும் சுற்று வாரியாக அவர்களுக்கு வந்து பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன என்பதெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு, ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் வந்து நடைபெறும். அந்த உறுதிமொழி ஏற்பிலும் அவர்கள் அந்த வீரர்கள் என்னென்ன பின்பற்ற வேண்டும், அதாவது காளைகளை வாளை பிடிக்கக்கூடாது, காளையினுடைய கொம்பை பிடிக்கக்கூடாது, காளையை துன்புறுத்துவது போன்று செயல்படக்கூடாது. அது ஒரு எல்லை இருக்கிறது. ஒரு 60 அடி தூரம் வரை அந்த எல்லை கோடு இருக்கும். அதுவரை காளையை வந்து அவர் பிடித்து செல்ல வேண்டும். அல்லது இந்த இடத்திலேயே காளை நின்று விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 3 சுற்றுகள் சுற்ற வேண்டும். இப்படி இருந்தால்தான் அதற்கு வந்து ஒரு சிறந்த அவர் வீரர், அதாவது காளையை வந்து பிடிமாடு என்று அறிவிப்பார்கள், வீரர் வெற்றி பெற்றதாக அறிவிப்பார்கள். இப்படி பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. இந்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக 7 மணிக்கெல்லாம் இந்த போட்டிகள் வந்து நடைபெற இருக்கிறது.